அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை கர்னியா லாட்டரி 762வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கர்னியா லாட்டரி சொர்ண கேரளம் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. முற்றிலும் தவறாகவே அமைந்துவிட்டது. நாம் தேர்ந்தெடுத்த இடம் பொருத்தமாக அமையாத காரணத்தினால் முற்றிலும் தவறு நண்பர்களே. இருப்பினும் ஆறுதலாக இந்த ஏ போர்டு 5 மட்டும் சரியாக கணித்திருந்தோம் நண்பர்களே. மற்றபடி 3 இலக்கங்களும் பொருத்தமில்லாத எண்களாக போய்விட்டது நண்பர்களே. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் அவ்வளவு ஒன்றும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை அதாவது சனிக்கிழமை கருண்யா 762வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷன் என்னவென்று இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இப்போ கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் 527, 404 நண்பர்களே. நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைய ப்ரிடிக்ஷன்லாம் வந்து நம்ம சைபர் 5ஐ மையமாக வைத்து எடுத்திருந்தோம் நண்பர்களே. இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னா, நம்ம 2025 ஜனவரி மாதத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் நண்பர்களே. அதே ஜனவரி மாதத்திலேயே தான் இந்த 0427ங்கிற ஆட்டமும் இருந்திருக்குது நண்பர்களே. நான் எடுத்ததாவது வந்து நான் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்துக்கு ஒட்டி உள்ள ஆட்டங்களிலிருந்து எடுத்திருந்தோம். அங்குதான் இந்த 25ம் இந்த 04ம் பொருத்தமாக இருந்தது. ஆனால் அதற்கு மேல் கொஞ்சம் மேல் நோக்கி பார்க்கும்போது இந்த 2 ஆட்டங்கள், அதாவது 0427ங்கிற ஆட்டம் இருக்கு நண்பர்களே. அதற்கு இந்த 0424 ஒத்து போகிற ஆட்டத்திற்கு அடுத்த எண்கள் என்ன இருக்கிறது என்று பார்த்து அங்கிருந்து பிசிக்கு உண்டான எண்களை தேர்வு செய்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. வாருங்கள் அந்த இடத்திற்கு செல்வோம். இந்த சார்ட் வந்து 2025ஆம் ஆண்டிற்கானது. இதில் பாருங்க நண்பர்களே, நம்ம நேற்று வந்து அதாவது இன்னைக்கு ப்ரிடிக்ஷன் எடுத்திருந்த இடம் வந்து இந்த 705ங்கிற நம்பரை மையமாக வச்சு தான் எடுத்திருந்தோம். ஆனால் அது தவறாக அமைந்து விட்டது. அதற்கு கொஞ்சம் மேலே சென்று பார்க்கும்போது இந்த இடத்தில் பாருங்கள் நண்பர்களே, 854, 727. ஏன் நாம் இந்த இடத்தை நேற்றை பார்க்க முடியவில்லை என்றால், எப்பொழுதும் நம்ம 2 ஆட்டங்கள் என்னவென்று தெரிந்தால்தான் அடுத்த நாள் ஆட்டத்தை நம்மால் பார்க்க முடியும் நண்பர்களே. அதனால் இன்று இந்த 27 இந்த இடத்தில் இருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து 404ன்னு வந்திருக்கோம். இந்த 404 கூட பாருங்க இங்க இருக்கு. இது தேவையில்லை. 404, இந்த 404ல வந்து இந்த பிசி எண்களான 04 இந்த இடத்துல இருக்கு. 54ங்கிற வடிவத்தில் இருக்கு. இன்று விளையாடப்பட்டது வந்து 527. இந்த 527க்கு இங்கே 727ன்னு இருக்கு நண்பர்களே. அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 793. இந்த 793ல் இருக்கும் பிசி எண்களான 93ஐ நாம் கர்னியா லாட்டரிக்கான பிசி எண்களாக எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. 93 இதை 4ஆக மாற்றும்போது 93, 98, 43, 48 இந்த மாதிரி வரும் நண்பர்களே. இந்த எண்களை நாளை கர்னியா லாட்டரி சனிக்கிழமை ப்ரிடிக்ஷனுக்கு 93, 98, 43, 48 இந்த 4 எண்களை பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்ததாக வந்து முதல் 4 இலக்கங்களில் முதல் 2 இலக்கங்கள் என்னவென்று பார்ப்போம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு கணிப்பு என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கணிப்பு என்பது எல்லா நாளும் சரியாக வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு நண்பர்களே. அதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒருவேளை நாளை சரியாக வரலாம் அல்லது வராமல் கூட போகலாம் நண்பர்களே. நாம் தேர்வு செய்த இடங்கள் சிறப்பான இடங்களாகத்தான் இருக்கிறது. ஆனால் முடிவுகள் வேறு விதமாக கூட அமைந்து விடலாம். ஒருவேளை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே.
இது முழுக்க முழுக்க கணிப்பு என்பதை மட்டும் மனதில் வைத்து பாருங்கள் நண்பர்களே. அடுத்தது கடைசியா இது வார சார்ட் நண்பர்களே. மற்ற இடங்களில் தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது ஒன்றும் புரியவில்லை நண்பர்களே. இது வாரப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது இங்கே 888ன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல 896ன்னு இருக்கு. இங்கே 38 இருக்கு. அதே மாதிரி ஏ போர்டுக்கு நம்ம ஒரு 8ஐ வைத்தோமானால் இப்படி இந்த இதில் பார்க்கும்போது 888ன்னு வரும். அதனால் நாம் நாளைக்கு ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பரை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ ஏ போர்டு 8 முதல் வாய்ப்பாக 8ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. 8 அல்லது அதன் எதிர் நம்பரான 3ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. முதல் வாய்ப்பாக 8ஐ பயன்படுத்தலாம். அடுத்தது டி போர்டுக்கு என்ன எடுக்கலாம்னா 7, 6, 5. அப்போ டி போர்டுக்கு நம்ம 5ஆம் நம்பரை பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது இப்படி ரொம்ப சிம்பிளாகவே தான். அதனால் நம்ம இந்த இடத்துக்கு 5ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே மாதிரி இங்கே 5ஐ பயன்படுத்தும் போது இங்கே 78, 68, 58 இப்படி பார்க்கும்போது இந்த 3 8 சரியாக வரும் நண்பர்களே. இப்படி பார்த்தாலும் 3 8. அப்போ 58ங்கிற நம்பரை நாம் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ முதல் 2 எண்கள் 58 என்று வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. 58, 48, 58, 48, 58, 43, 58, 98, 58, 93 இந்த 4 எண்களையும் நாளை ப்ரிடிக்ஷனாக கொடுக்கிறேன் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள். உங்கள் கணக்கோடு ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு ஒத்துப்போகும் பட்சத்தில் இதே எண்களை நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதே போன்று 3Dக்கு 848, 843, 898, 893 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று ஏபி, ஏசி, பிசி போன்ற இரட்டை இலக்கங்களுக்கு இதில் உள்ளபடியே கூட பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி சிங்கிள் போர்டுகளுக்கு டி 5 முதல் வாய்ப்பாக 5ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதன் இரண்டாம் வாய்ப்பாக அதன் எதிர் நம்பரான 0ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று ஏ போர்டுக்கு 8 அதன் எதிர் எண் 3, பி போர்டுக்கு 4 அதன் எதிர் எண்ணான 9, சி போர்டு 8 அதன் எதிர் எண்ணான 3. இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. இதுவே என்னுடைய ப்ரிடிக்ஷன். நீங்களும் உங்கள் கணக்கை பாருங்கள் நண்பர்களே. முக்கியத்துவம் எப்பொழுதும் உங்கள் கணக்கிற்கு கொடுங்கள் நண்பர்களே. இரண்டாம் பட்சமாக இந்த எனது ப்ரிடிக்ஷன் வீடியோவில் உள்ள எண்களை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு அதிர்ஷ்ட விளையாட்டு என்பதால் வெற்றி பெற நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கூட இருப்பது அவசியம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இதுவே எனது ப்ரிடிக்ஷன். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேலும் இது என்னுடைய என் சேனலுக்கு நான் கேட்காமலேயே எனக்கு ஆதரவளித்த மெம்பர்ஸ் ஒரு 7 பேர் இருக்காங்க நண்பர்களே. ஃபர்ஸ்ட்ல என்னோட சேனலுக்கு ஆதரவாக ஒரு 37 மெம்பர்ஸ் என்னமோ இருந்தாங்க. அது இடையில பார்த்தீங்கன்னா நான் பேசாமல் வெறும் எண்களை மட்டும் வீடியோவாக அப்லோடு செய்து கொண்டிருந்த காரணத்தினால் மானிட்டேஷன் ரத்து செய்து விட்டார்கள். அதன் பிறகு ஒரு 3 மாத போராட்டங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த மானிட்டேஷன் திரும்ப கிடைத்தது நண்பர்களே.
அதன் பிறகும் நான் எப்பொழுதும் மெம்பர்ஸ் ஆகுங்கள் என்று நான் கேட்டதில்லை. என்னை கேட்காமலே ஒரு 7 நண்பர்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிறவங்க கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. சின்னராஜா, அப்புறம் சுரேஷ் மாரி, ரஞ்சி, அப்புறம் ரவி, இந்து, சுரேஷ், ராஜேஷ், அப்புறம் ஜெகநாதன் இவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நான் கேட்காமலே எனது சேனலுக்கு ஆதரவளித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை சனிக்கிழமை கர்னியா லாட்டரி அனைவருக்கும் வெற்றியை வழங்கும் லாட்டரியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி லாட்டரி பிரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.